7 கேட்டகரி 7 பிஸ்னஸ் ஐடியா வீக் 2. இப்போ நம்ம இந்த கேட்டகரியில் என்ன பிஸ்னஸ் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ்ங்க. ஸோ ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸில் வந்து அதிகமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் என்னென்னா மசாலா பிஸ்னஸ் இல்லைங்களா. ஸோ மசாலா வந்து ஓனாக வீட்லேயே வந்து அவங்க பேக் பண்ணி விற்றுட்ருக்காங்க. ஸோ மசாலா வந்து என்ன அப்படின்னா நம்ம வெளியே கொண்டு போய் பிளேட் மில்லில் நம்ம அரைச்சி மாவு மில்லில் எல்லாமே நம்ம அரைச்சி கொண்டு வந்து பேக் பண்ணுறதை காட்டிலும் வீட்லேயே இருந்தால் நான் ஃப்ரெஷ்ஷாக நான் அரைச்சி கொடுப்பேங்க, அரைச்சி பேக் பண்ணுவாங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மிஷின் ஒரு வரப்பிரசாதங்க. இந்த மிஷினில் பொறுத்த வரைக்கும் மசாலாஸ், அதாவது மிளகா, மல்லி, மஞ்சள், மசாலா ஐட்டம்ஸு, உங்களுக்கு பருப்பு பொடி, இட்லி பொடி, இதெல்லாமே. இதை விட இன்னொன்று என்னென்னா ஏபிசி மால்ட்டுக்கெல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, ட்ரை ஃப்ரூட்ஸ் பவுடர்ஸு, பயோட்டின் பவுடரு, ஹேர் க்ரோத் பவுடர்ஸ், இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு அதே மாதிரி தான் என்னென்னா ட்ரை ஃப்ரூட்லலாம் நீங்கள் அரைக்கும் போது அந்த ஆயில் செக்ரிகேஷன் வரும். நம்ம பல்வரைசரில் அரைக்க முடியாது. பட் ஆனால் இந்த பல்வரைசரில் அவ்வளோ சூப்பராக அரைக்கலாங்க. ஏற்கனவே நம்மளோட ஒரு வீடியோவில் கூட ஒரு ப்ரொஃபஸர் வந்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துருப்பாரு, இந்த மசாலா கிரைண்டரோட ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்தளவுக்கு ஆயில் செக்ரிகேஷன் இல்லாமல் நல்லா ஃபைன் பவுடராக வருதுங்க. ஸோ இந்த மசாலா கிரைண்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மல்டி பர்பஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து டிஃப்ரெண்ட் கெப்பாசிட்டியில் அவைலபிளாக இருக்குதுங்க. ஒரு 350 கிராம், 500 கிராம், 1 kg, 1.5 kg, 3.5 kgs வரைக்கும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி டு ஆப்ரேட்டுங்க. இதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் இதெல்லாம் தாராளமாக நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் வீட்டில் ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆயுர்வேதிக் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, எந்த இதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அரைக்க முடியாத ப்ராடக்டே இல்லை. கடுக்காய், ஜாதிக்காய், மாசிக்காய், அந்த மாதிரி ஹெவியான காய்களும் இதில் அரைச்சிக்கலாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேஎம்எஸ் இண்டஸ்ட்ரீஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கேஎம்எஸ் இண்டஸ்ட்ரீஸ் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம கேஎம்எஸ் இண்டஸ்ட்ரீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரம், சென்னை பல்லாவரத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. இதோட மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து கோயம்புத்தூரில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கலெக்டர் ஆஃபீஸ் கிட்டே இருக்கோங்க. அது இல்லாமல் திருூர், கண்ணூர் 2 இடத்துலையுமே நம்மளோட பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணணுன்னா வாட்ஸ்அப்புக்கு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் தெரியும், அதில் வாட்ஸ்அப்புக்கு வந்துடுங்க. தேங்க்யூ.